நடிகை மீனா 2வது திருமணம். மாப்பிள்ளை இவரா? அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரையுலகம். நடிகை மீனாவ காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த காலத்துல எத்தனையோ பேர் ரெடியா இருந்தாங்க. எத்தனையோ நடிகர்கள் நடிகை மீனாவ காதலிக்கவும் செஞ்சாங்க. ஆனா நடிகை மீனா யாரையுமே திருமணம் பண்ணிக்காம எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு தன் அம்மா பார்த்த ஒரு முக்கியமான தொழிலதிபர வயசு வித்தியாசம் பார்க்காம திருப்பிட்டாங்க நடிகை மீனா. நடிகை மீனா தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. நிறைய சாமி படங்கள்ல நடிகை மீனா சின்ன குழந்தையா நடிச்சு பிரபலமானாங்க. அதன் பிறகு அவங்களுடைய 17 வயசுலயே தமிழ் சினிமாவில் ஹீரோயினாவும் மாறினாங்க. ஹீரோயினா மாறின நடிகை மீனாவுடைய நடிப்பு திறமையால நடிகை மீனா அப்போ இருந்த முக்கியமான நடிகரான ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ், பிரபுதேவா, சரத்குமார்னு நிறைய நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. இப்படியாப்பட்ட நடிகை மீனா ஒரு காலத்துல பீக்ல இருக்கும்போதே நடிகை மீனாவுடைய அம்மா நடிகை மீனாவுக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணி வச்சாங்க. திருமணத்துக்கு பிறகு நடிகை மீனாவுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அவருடைய கணவருக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. அதனால நடிகை மீனா நடிப்பை விட்டுட்டு தனது குடும்பத்துக்காக ஹைதராபாத் செட்டில் ஆகி வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நைனிகாங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தை வளர்க்க ஆரம்பிச்ச மீனாவுடைய வாழ்க்கையில அவங்க எதிர்பாராத ஒரு திருப்பு முனையா அவங்களுடைய கணவர் திடீர்னு நுரையீரல் ப்ராப்ளத்தினால இறந்து போயிட்டாரு. இது நடிகை மீனாவுக்கு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துனுச்சு. நடிகை மீனா தன்னுடைய வாழ்க்கை இப்படி 45 வயசுலயே முடிஞ்சு போச்சுங்கிற சோகத்திலையும் இயக்கத்திலையும் வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டிலேயே முடங்கி போனாங்க. அதன் பிறகுதான் நடிகை மீனாவை கொஞ்சம் கொஞ்சமா தேத்த ஆரம்பிச்சாங்க அவங்க குடும்பம். அந்த நேரத்துல தான் நடிகை மீனாவுடைய மகளுக்கு படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பாஸ்கர் ஒரு ஆஸ்கர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிகை மீனாவுடைய மகள் நைனிகா நடிகர் அரவிந்த்சாமிக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு நைனிகாவுடைய அந்த நடிப்பை பார்த்து அடுத்தடுத்த படங்கள்ல நைனிகாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு நடிகை மீனாவும் தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்திலும் தெலுங்குலையும் சில முக்கியமான திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் நடிப்புல கம்பேக் கொடுத்த நடிகை மீனா நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. நடிகை மீனாவுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசை. ஏன்னா தனக்கு அப்புறம் தன் மகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆண் தேவை. அதுவும் நடிகை மீனாவுக்கு சினிமாவில் நடிக்கணும் ஆசை. நைனிகாவுக்கும் சினிமாவில் நடிக்கணும் ஆசை. ஸோ 2 பெண்களா தனியா சினிமாவில் நடிச்சு நடக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. அவங்களுக்கு ஒரு ஆண் துணை கண்டிப்பா தேவை. ஆனா இந்த முறை நடிகை மீனாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாப்பிள்ளை தேவை. அவங்க சினிமாவில் தொடர்ந்து நடிப்பாங்க. அதை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ஆளை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நடிகை மீனாவுடைய அம்மா நினைச்சிருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல நடிகர் அரவிந்த்சாமியும் வந்திருக்காரு. அந்த நேரத்துல அவங்க அம்மா நடிகை மீனா பத்தி நிறைய விஷயங்களை அரவிந்த்சாமி கிட்ட ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுல அரவிந்த்சாமிக்கு நடிகை மீனா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நைனிகாவுக்கு அரவிந்த்சாமி ரொம்ப பிடிக்குமா. எப்போ வந்தாலுமே அரவிந்த்சாமி கூட நைனிகா ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகுவாங்க போல. இதெல்லாம் பார்த்த மீனாவுக்கும் நைனிகாவிட்ட இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுல நைனிகா இது மாதிரி அரவிந்த்சாமிக்கும் உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு பேச, ஸோ இப்படி நார்மலா பேச ஆரம்பிச்ச இவங்களுடைய நட்பு அது காதலா மாறி 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இத அரவிந்த்சாமி நேரா போயிட்டு மீனாவுடைய அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க. முதல்ல மீனாவுடைய அம்மா யோசிச்சாலும் அதன் பிறகு மீனாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிருக்காரு. அவருடைய பேச்சிலே தெரியுது கண்டிப்பா தன் மகளை நல்லபடியா பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நடிகை மீனாவுடைய அம்மாவும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். அதனால கூடிய சீக்கிரத்துல நடிகர் அரவிந்த்சாமிக்கும் நடிகை மீனாவுக்கும் 2வது திருமணம் நடக்க போறதா இப்போ மிக முக்கியமான தகவல்கள் இணையத்தில் வெளியாகி மீனாவுடைய ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.